யார் வாயிலிருந்து வருது அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். அப்படிங்கறதுனால தான் நான் ஈவினிங் நம்ம மட்டும் இல்லாம நம்ம கூட இன்னொரு நபரும் வந்தாங்க. வெள்ளித்திரைக்கு எப்படி லாரன்ஸ் சாரோ, சின்ன திரைக்கு எப்படி கேபி பாலா அண்ணனோ, அதே மாதிரி எங்க சோசியல் மீடியாவுக்கு இவர் தான். இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டாரு. ஆனா அவரோட ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ வேண்டிய சூழ்நிலை அவருக்கு. யாருக்குமே அவரோட பேர் தெரியாது. ஏன்னா பேரே சொல்ல முடியாத நிலைமையில அவரை உட்கார வச்சிருக்கு இந்த சமூகம். அவரால் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வெரிஃபிகேஷன் பேட்ச் கூட வாங்க முடியல. அவரோட பேரை சொன்னாலே அடிப்பாங்க அப்படிங்கிற பயத்துல இன்னைக்கு வரைக்கும், பயன்றதை தாண்டி அந்த அவ பேர் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒதுங்கி இருக்காரு. லாஸ்ட் டைம் கூட உங்களுக்குள்ள சும்மா ஏதோ சண்டை வந்து அதை தடுக்க போன காப்பகத்தோட மேலாளர் இருக்காங்கல்ல, அவங்களோட செயின் எல்லாம் பிடிச்சி அத்துட்டாங்களாம், சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்களும் ஏதோ ஒரு குடும்பத்துல நல்ல விதமா பிறந்து நல்ல விதமா தானே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல மன பாதிப்பு ஏற்பட்டதுனால தானே இந்த நிலைமையில இருக்காங்கன்னு மைண்ட்ல வச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எத்தனையோ வித்தியாசமான பொங்கல் கொண்டாட்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸோட பொங்கல் கொண்டாட்டத்தை பார்த்துருப்பீங்க. காலேஜில் கூட பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. பொங்கல் அன்னைக்கு நடக்கிற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் டிவி ஷோஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஆசிரமங்கள், குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி பொங்கல் கொண்டாடுவாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கே புரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட தலைப்பொங்கல் செலிப்ரேஷன் இந்த ஆசிரமத்தில் தான் நடந்துச்சு. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். அம்மா, நான், தனா, சுதன், கல்யாணி, சதீஷ், இப்படி எல்லாருமே போயிருந்தோம். ராஜேஷ் மட்டும்தான் மிஸ்ஸிங். ராஜேஷால ஏன் வர முடியலன்னா, அவன் ஈரோட்ல ஒரு பெரிய கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் தான் நிறைய சேல் ஆகும். அதுவும் இல்லாம இப்போ ஒரு மூவியும் கமிட் ஆயிருக்கான். அந்த கம்பெனியோட ஓனரே ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ அவனால டக்குன்னு நினைச்ச நேரம்லாம் வர முடியாது. தாயும் செய்யும்னாலும் வாயும் வயிறு வேறன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அவனுக்குன்னு ஒரு கேரியர் இருக்கு. அதை நம்ம எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்களுக்கும் தலை பொங்கலுக்கு அவன் இங்க இருக்கணும்னு ஆசை தான். ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கணும்னு ஆசை தான். ஆனா அதை தாண்டி கேரியரை பார்க்கணும்னு அவன் போகும்போது நம்ம அதுக்கு தடைக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அதை அவனுமே நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான், நானுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா குத்தம் கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்தா நம்ம இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியாது, இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு பிறந்த நாள் இல்லை இந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும்போது இவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா ஊரே கொண்டாடுற மாதிரி தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்குலாம் இவங்க இயங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ப்ரோ, என்ன பண்ணலான்னு சொல்லுங்க, நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம். பொங்கலுக்கு இங்க கிராசரிஸ் நிறைய தேவைப்படும் ப்ரோ. அது போக இவங்க எல்லாருமே கரும்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஆள் 4 கரும்பு சாப்பிட்றவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நம்மலாம் கரும்புக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். நான் அப்படிதான். இப்பெல்லாம் எனக்கு கரும்பு கட்டுக்கட்டா வந்தா கூட அதை பார்த்தா சாப்பிடணுன்ற எண்ணம் கூட வரல. வீட்டுல 2 கரும்பு தான் வாங்குவோம், ஆனா அதை கூட சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காது. சின்ன வயசுல தான் பல்லு வலி வர்ற வரைக்கும் கரும்பு சாப்பிடுவோம். ஆனா இப்போ அவங்க ஒரு ஆள் 4 கரும்பு சாப்பிட்றாங்கன்னா அப்போ அவங்க இன்னும் எவ்வளோ குழந்தைத்தன்மையாக இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் கரும்போட ஃபுல் செலவும் நம்மளே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடணும். அது மட்டும் இல்லாமல் கிராசரிஸ், அப்புறம் காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான எல்லா பொருளும், அப்புறம் காலையில் சாப்பாடு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம். பொங்கல் நாளை முன்னிட்டு எங்களுக்கு உணவு கொடுத்த அந்த மணி என்னன்னு ஆசிரியப்பா, அவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த உணவை கொடுத்தாங்களோ அந்த நோக்கத்தை ஆசிரியப்பா, மணி என்ன குடும்பத்தை ஆசிரியப்பா. ஏன்னா மத்தியானமும் நைட்டுக்கும் வேற ஒருத்தங்க கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. சரி, நார்மலா ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இவங்க தான் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க, நம்ம போயிட்டு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம். ஆனா இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, A to Z எல்லாமே அங்க இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் பண்ணியிருந்தாங்க. காலையில் கோலம் போடுறதுல ஆரம்பித்து அலங்காரம், தோரணம் எல்லாமே இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இதுவும் நம்ம சின்ன குழந்தைங்க மாதிரி தான். நம்ம சின்ன ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் தான் நம்ம ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ஆர்வமாக எல்லா வேலையும் நம்மளா முன்னாடி போய் செய்வோம். இதுவே பெரிய ஸ்கூல் வந்துட்டோம், காலேஜ் வந்துட்டோம், இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வரும். ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையா இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க ஒர்க் பண்ண ஒரு சில கிளிப்ஸ் போடுறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்களும் ஏதோ ஒரு குடும்பத்தில் நல்ல விதமாக பிறந்து நல்ல விதமாக தானே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல மன பாதிப்பு ஏற்பட்டதுனால தானே இந்த நிலைமையில இருக்காங்கன்னு மைண்ட்ல வச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க.
இதுக்கு நடுவில் பிரச்சனையே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள பாத்துக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலையே இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். லாஸ்ட் டைம் கூட உங்களுக்குள்ள சும்மா ஏதோ சண்டை வந்து அதை தடுக்க போன காப்பகத்தோட மேலாளர் இருக்காங்கல்ல, அவங்களோட செயின் எல்லாம் பிடிச்சி அத்துட்டாங்களாம், சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்களாம். அவங்க ஃபன்னா சொன்னாலும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத உணர முடிஞ்சிச்சு. ஆனா அவங்க பண்ற ஒவ்வொரு சேவைக்குமே பின்னாடி பெரிய பலன் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். எனக்கு ஒரு ஆசை, ஃபியூச்சர்ல நானும் என் குடும்பமும் இவங்களே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆசிரமம் கட்டி இதே மாதிரி நிறைய பேரை வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு. கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கலாம், சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி தோணலாம். ஏன்னா இப்பெல்லாம் நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாலே அது கிரிஞ்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இது வந்து சின்ன வயசுல இருந்து நான் நினைச்சிட்டு இருக்கிற ஆசை. இந்த டைம்ல நம்ம வீட்டுல பொங்கல் வச்சிட்டு இருந்தோம், பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஈவினிங் தான் நம்ம ஆசிரமத்துக்கு வந்தோம். நாங்கெல்லாம் சும்மா வந்துட்டு போறோமே தவிர இங்க இருக்கிற இவங்க தான் ஹீரோஸ். நாங்களாம் சும்மா இன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டு தான் நாங்கெல்லாம். இவங்க தான் அவங்களை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். நான் இப்படி பார்த்தா ஸ்டேஜில் கிஃப்ட் கொடுக்க வேண்டியவங்க எல்லாமே அவங்க தான். அவங்க செய்யறதுல ஒரு துணி தான் நாங்கள் பண்றதெல்லாம். இவங்களெல்லாம் ரோல் மாடல். நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ரோ, அது ஸ்டேஜுக்காக சொல்ல, இப்போவும் நான் சொல்றேன், உங்க ஃபேமிலியே எனக்கு பெரிய ரோல் மாடல். என்னைக்காவது ஒரு நாள் எங்க குடும்பம் உங்களே மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு இதே மாதிரி ஒரு ஆசிரமம் இவ்வளோ பெருசாக செய்யலாம் முடியலாலும் ஏதாவது ஒன்று நாங்கள் உங்களை மாதிரி பண்ணுவோம். கண்டிப்பா அன்னைக்கு நாங்கள் கண்டிப்பா உங்க பேரை சொல்லுவோம். உங்களை பார்த்து தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். என்னைக்கும் உங்களுக்கு கடன்பட்டுருக்கோம். ரொம்ப நன்றி. ஈவினிங் நம்ம மட்டும் இல்லாம நம்ம கூட இன்னொரு நபரும் வந்தாங்க. ரொம்ப பிரபலமான நபர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நபர். இப்போ சமீபத்துல நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர். வெள்ளித்திரைக்கு எப்படி லாரன்ஸ் சாரோ, சின்ன திரைக்கு எப்படி கேபிஐ பாலா அண்ணனோ, அதே மாதிரி எங்க சோசியல் மீடியாவுக்கு இவர் தான். இவ்வளவு பில்டப் பண்றதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேட்டை கெட்டவன் அவர் தான் வந்திருந்தாரு. நான் பர்சனலா அவரை இன்வைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எங்களுக்கு ஆசிரமத்துல இருந்து சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க வாங்க பிரதர், நாங்க உங்களை கௌரவிக்கணும்னு நினைக்கிறோம். அண்ட் முக்கியமா நீங்க இதை வீடியோவா சொல்றது மூலமா இன்னும் நிறைய பேர் உதவி செய்ய முன் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. அதை தான் நான் ஸ்டேஜ்லயும் சொல்லியிருப்பேன். என்ன கருத்து சொல்றோங்கிறத விட அது யார் வாயிலிருந்து வருதுங்கிறதா இப்போ முக்கியமா இருக்கு. இப்போதைக்கு பாசிட்டிவ் ஃபேம்னா அது கேப்டன் தான். அதையும் தாண்டி நிறைய பேருக்கு நல்ல நல்ல விஷயங்கள் செய்யறது நம்ம சர்க்கிள்ல கேப்டன் தான் ஃபர்ஸ்ட். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எதிர்பார்க்காம செய்யறது தான். இப்போ யார் வாயில இருந்து வருது அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். அப்படிங்கறதுனால தான் நான் கேப்டனை கூப்பிட்டேன். ஸோ அதனால எங்களோட சுயநலத்துக்காக தான் நாங்க பேட்டை கெட்டவன் ப்ரோவும் கூப்பிட்டுருந்தோம். ஏன்னா இப்போதைக்கு ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு நபர்னா அவர் தான். கேப்டனை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாரு, ஆனா அவரோட ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ வேண்டிய சூழ்நிலை அவருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கிறதுலயே பாதி பேருக்கு அவரோட பேர் தெரியாது, நான் உள்பட யாருக்குமே அவரோட பேர் தெரியாது. ஏன்னா பேரே சொல்ல முடியாத நிலைமையில அவரை உட்கார வச்சிருக்கு இந்த சமூகம். இது வந்து நான் ரொம்ப வருத்தத்துல சொல்றேன். அவரால் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வெரிஃபிகேஷன் பேட்ச் கூட வாங்க முடியல. இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன், நிறைய பேர் வாங்கியிருக்கோம். நமக்கு 9,000 ரூபா கேட்டா எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு அவரால் வாங்க முடியல. இத்தனை மக்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் செய்யறாரு, ஆனா அவரால் ஒரு வெரிஃபிகேஷன் பேட்ச் கூட வாங்க முடியல. ஏன்னா இந்த சமூகம் அப்படி இருக்கு. இந்த சமூகம் அவரோட பேரை சொன்னாலே அடிப்பாங்க அப்படிங்கிற பயத்துல இன்னைக்கு வரைக்கும் பயன்றதை தாண்டி அந்த அவ பேர் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒதுங்கி இருக்காரு. ஸோ இந்த சமூகம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் இது மாதிரி நிறைய கேப்டன்கள் உருவாங்க. கேப்டன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நாங்கள் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். நம்ம ஆசிரமமும் சேர்த்து சொல்றேன். ரொம்ப நன்றி. நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசுறேன்னா அதுல என்ன குறை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறவங்க தான் இங்க ஜாஸ்தி. ஸோ இது மக்கள் கிட்ட பாசிட்டிவா போய் சேரணும்னா அதுக்கு பேட்டை கெட்டவன் ப்ரோ மாதிரி ஒரு ஆள் தேவை. அதனால நாங்க அவரை கூப்பிட்டுருந்தோம். அவரும் எந்த மறுப்பும் சொல்லாம கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நாங்க சொன்ன டைமுக்கு திருநெல்வேலியில இருந்து வந்துட்டாரு. வந்தது மட்டும் இல்லாம அங்க ஃபங்க்ஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சு எல்லாரு கூடயும் இன்டராக்ட் பண்ணி ரொம்ப ஜாலியா கொண்டு போனாரு. அப்படியே யூ டர்ன் பண்ணுங்க. அப்படியே அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பேச ஆரம்பிச்சாருன்னா மனசுல இருக்கிற ஒன்றும் விடாம நிறைய பேசுவாரு. நான்லாம் அப்படி இல்லை. நான் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி 10 டைம் யோசிப்பேன். இது கரெக்டா இருக்குமா, இதை தப்பா புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு எப்பவுமே யோசிச்சு பேசக்கூடிய ஆள். ஸோ அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பொறாமையா இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே இருந்த பெண்களுமே நிறைய பேர் ஆர்வமாக போட்டிகளில் பங்கெடுத்தாங்க.
எனக்கு அங்க இருந்த ஒவ்வொருத்தரையும் பார்க்க பார்க்க மனசுல ஒன்னே ஒண்ணுதான் ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாருமே ஒரு நாள் நல்லா தானே இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு தீவிரமான மன பாதிப்பு தானே அவங்களை இப்படி மாத்தி இருக்குன்னு தோணிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும், அவங்களையும் பிடிச்சவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. எல்லாரையும் விட்டுட்டு இப்ப யாருன்னு அவங்கள யாருன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இவர். அவர்கிட்ட நாங்க பேசுறது சிரிக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இவங்கள வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தோணலாம். அப்படி நாங்க சிரிக்கும் போதுதான் அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. இங்க வந்து திட்டுறதுக்கு அதட்டுறதுக்கெல்லாம் நாங்க இருக்கோம், இந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு அதுக்கு தான் இங்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இனிமேல் அடிக்கடி போவோம், எல்லாரோடையும் பேசிட்டு சிரிச்சுட்டு ஜாலியா இருந்துட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ மூலமா நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி மனம் அழுத்தமா இருக்கு, மன திருப்தி வேணும், இல்ல நிம்மதி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட பேசுறது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நான் சொல்லலை. அவங்க லைஃப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க லைஃப் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கே புரியும். என் பேச்சை மதிச்சு இவ்வளவு தூரம் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. முக்கியமா இந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்னு முன் வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ பார்த்து அவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு நிறைய பழைய துணிகள், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப தேவையான பொருள் அது. அதனால அந்த மாதிரி பழைய துணிகள் கொடுத்து உதவுன ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. உங்க பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறமும் நீங்க தூக்கி போடுற துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம இவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க. அதையும் தாண்டி உங்களால ஏதாச்சும் உதவி செய்ய முடியும்னா, நான் மறுபடியும் சொல்றேன், மற்ற ஆசிரமங்கள் மாதிரி இங்க நிறைய காசு கேட்டு உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நான் நிறைய இடத்துக்கு பண்ணியிருக்கேன்ற முறையில சொல்றேன். நிறைய இடத்துல காசு பிடுங்குறதுல குறியா இருப்பாங்க. இவங்க அப்படி இல்லை. உங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. நான் ஏதோ ப்ரொமோட் பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்களே நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்ட் உங்களால முடிஞ்சிச்சுன்னா வந்து வீடியோ எடுத்து போடுங்க. நிறைய பேர் இதெல்லாம் பப்ளிசிட்டின்னு ஏதாவது கதறிட்டு இருப்பானுங்க, அவனுங்கெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆனானப்பட்ட பாலானே சொல்றவனுங்க நம்மலாம் ஏமாத்துறவனுங்களுக்கு. அதனால அவனுங்கெல்லாம் அப்படிதான் கதறிட்டு இருப்பானுங்க. நம்ம வீடியோ போட்டு கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆனோம்னா டேய் குழந்தைங்க பார்த்து இதெல்லாம் பார்த்தா கெட்டு போயிருண்டா அப்படின்னு சொல்லுவானுங்க. அதே இது நம்ம நல்லது விஷயம் பண்ணி போட்டோம்னா பப்ளிசிட்டின்னு சொல்லுவானுங்க. ஏன் அதை பார்த்து குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கும்னு சொல்ல வேண்டியதானே? எவனும் அப்படி சொல்ல மாட்டான். குறை கண்டுபிடிக்கிறோம், குறை கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பான். அவனெல்லாம் மயிர் அளவு கூட மதிக்காம நம்ம பாட்டுக்கு ஓடிட்டே இருப்போம். நம்மளால 4 பேர் பசி ஆடுறாங்களா, அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? முடிஞ்ச வரைக்கும் உங்களால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா, இவங்களுக்குன்னு இல்லை, உங்களுக்கு பக்கத்துல இருக்க எந்த ஆசிரமத்துக்குனாலும் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்க. அதுதான் எனக்கு கிடைக்கிற பெரிய சந்தோஷமா இருக்கும். நன்றி. என்றும் ரசிகர்களின் ரசிகனாக.